வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அனுப்பூர்ணி. எனக்கு நைட்டு டின்னருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கே வந்து தண்ணி எடுத்துட்டு 2 கப்பு தண்ணியில் தேங்காயையும் ரெட் சில்லிஸ், அதாவது வரமிளகா இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டி இது கூட போட்டு இதை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பும் அப்புறம் பெருங்காயமும் போட்டுருக்கேன். இங்கே வச்சிருக்கிற ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் இந்த ஃப்ளாக் சீட்ஸை அது வறுத்த ஃப்ளாக் சீட்ஸ் தான். அது நல்லா பொடி பண்ணி வச்சுட்டுருந்தேன், அதையும் போட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து மறுபடியும் லேசாக சூடு பண்ணி கொழுக்கட்டை மாவுக்கு கிண்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நல்ல தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக நம்ம தடவிட்டு இந்த நம்ம கிண்டி வச்சோம் இல்லையா, அந்த மாவு ஃப்ளாக் சீட்ஸும் அரிசி மாவும் கொஞ்சம் காரம் போட்டது, அதை இது எல்லாத்துலேயும் முக்கால் ரொப்பிட்டு இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு ஒரு 8 to 10 minutes அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ நம்ம வச்ச மாவு எல்லாமே ரொம்ப நல்லா வேந்துடுத்து. நான் ஒரு கத்தியை வச்சு பார்த்தேன், அது ஒட்டாமல் வருதான்னு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது சூடு ஆறின அப்புறமா அந்த கப்பை நம்ம எடுத்துகிட்டு இப்படி லேசாக தட்டினாலே அது அழகாக விழுந்துடும். மற்றதையும் நம்ம இது மாதிரி கீழே எடுத்துடலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இந்த தாளிப்பை இந்த 3 நம்ம கேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரைஸ் கேக்கு, இது மேலேயும் போட்டுடலாம். இப்போ நம்மளோட ரைஸ் கேக்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வேந்துடுத்து. அதுக்கு மேலே நான் தாளிப்பு போட்டுட்டேன். இங்கே தொட்டுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டிப்பு வேணும் இல்லையா, அதனால் பைத்தம்பருப்பை வேக வச்சுட்டு மஞ்சப்பொடி உப்பும் போட்டுட்டு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இதை தனியாக வதக்கிண்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஆனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் இந்த பருப்பு கூட ஆட் பண்ணி மிளகா பொடியும் தனியா பொடி, ஜீரகப்பொடி போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். மேலே 2 துளசி இலையும் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிடுது, இங்கே கார்போஹைட்ரேட்ஸும் கிடச்சிடுது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் வெஜிடபிள் எனக்கு தெரிஞ்ச வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுலேயும் உப்பு போடலை. அடுத்ததாக ஒரு குக்குடு வெஜிடபிள் வேணுங்கிறதுனால ஒரு பாதி காலிஃப்ளவர், பாதி கேபேஜ் இது ரெண்டுத்தையும் நறுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் இதை போட்டு நல்லா வதக்கி உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகாப்பொடி இதை போட்டு தண்ணி நல்லா வத்தின அப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி எல்லாம் 3 ஒயிட் பாய்சன்னு சொல்லிகிட்டு இருந்தால், இப்போ எங்கள் டாக்டர் எனக்கு சொன்னது நியூட்ரிஷனை பற்றி நான் கேட்டபோது 5 ஒயிட் பாய்சனை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது நான் சொல்கிற அட்வைஸோ வேறு யாருக்கும் ஃபாலோ பண்ணணுன்னே சொல்லலை. ஜஸ்ட் லைக் தட் அவர் எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன். இதில் எவ்வளோ தூரம் ஜென்யூன்கிறதும் எனக்கு தெரியாது. அதாவது மைதா, சுகர், சால்ட்டு, அப்புறம் இந்த நல்ல வெள்ளையேன்னு இருக்கும் இல்லையா, பாலிஷ் பண்ணின ரைஸு, அதுக்கப்புறம் மில்க்கு, இந்த 5ஐயும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னார். அதனால் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் பால் கொஞ்சம் நான் சேர்த்துப்பேன், டீக்கு, காஃபிக்கு எல்லாம். அப்புறம் உப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் போடுவேன். இந்த பசங்க ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டுப்பா, நான் கொஞ்சம் கூட உப்பு போட்டுவேன். மற்றபடி ஆயில்னால் எனக்கு தேவை கிடையாது, ஃப்ரைடாக தான் வேணுங்கிறது கிடையாது. அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். மைதா யூஸ் பண்ணவே மாட்டேன். சர்க்கரையும் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் சேர்த்துப்பேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.